எல்லாமே இந்த அம்மையால தான் லேட் ஆச்சு. எப்பவுமே வீட்டுக்கு வந்திருக்கலாம். எல்லாத்தையும் நினை எவ்வளவு நேரம் பேசிக்கிட்டே இருக்கா இந்த அம்மா. ஆமா, நம்மள அமைதியாவான்னு சொல்லிட்டு இந்த அம்மா எவ்வளவு நேரமா எல்லாத்தையுமே போய் நின்று பேசிட்டு இருக்கா. சேட்டி விடுங்க, அதான் வீடு வந்துட்டுல, வீட்டுக்குள்ளே போங்க சீக்கிரமாட்டு. நான் என்னத்த பண்ணேன், அவிய நின்று நல்லா இருக்கியான்னு பேசுதாவ. பேசுகிற வீட்டை பேசாமலா வர முடியும்? பேசு, ஒன்னும் பேசாதான்னு சொல்ல, அதுக்கு நீ இவ்வளவு நேரமாமா பேசணும்? சேட்டி வீட்டுக்குள்ளே போங்க. வெளியே நின்றுட்டு இருந்தா அடுத்து இன்னும் 2 பேர் யாராட்டு வந்துருவாவ. இடி கார்த்தி, நம்ம வீட்டுக்கு நம்ம ஊருக்கும் வந்துட்டோம். நம்ம இனிமே இங்கே தான் இருப்போம். இனிமே அந்த ஸ்கூல்லாம் கிடையாது. இனிமே இங்கே வேற புது ஸ்கூல்ல தான் நம்ம அம்மா சேர்த்து விடாவ. எனக்கு ஜாலியாக இருக்கு. புது ஃப்ரெண்ட் எல்லாம் கிடைப்பாவ. ஆமாட்டி கீர்த்தி, ஆனாலும் அங்கே உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. ஆனால் இங்கேயும் ட்ரை பண்ணி நம்ம நல்ல ஃப்ரெண்டை பிடிச்சிக்கிடணும்டி. இட்டி அங்கே நின்று என்ன பேசிட்டு இருக்கிய? சீக்கிரமாட்டு வீட்டுக்குள்ளே போங்க. எப்பா என்னடி கீர்த்தி, நம்ம அப்பாவை இன்னும் காணோம். வா பெட்ரூம்ல போய் பாப்போம் சீக்கிரமாட்டு. சரி வாட்டி கார்த்தி போய் பாப்போம். எப்பா எப்பா ஏட்டி என்ன கத்திட்டு இருக்கிய? வந்தது வராது மாட்டு. பிள்ளையில ஒரு தினசால குதிச்சுக்கிட்டு போகுது. ஏட்டி கீர்த்திங்க பாரு, நம்ம அப்பா எவ்வளவு சவுண்ட் போடுதோ. வீட்டை திறந்து போட்டு எப்படி தூங்குதாவ பாரு. இன்னைக்கு நம்ம அப்பா எப்படி நம்ம அம்மாட்ட திட்டு தான் வாங்க போறாவ. மாட்டி கார்த்தி, நம்ம அப்பா திட்டு தான் வாங்க போறாவ. சரி வா, நம்ம அப்பாவை போய் எழுப்புவோம். சரி வாட்டி. எப்போ எந்திங்க நாங்க வந்திருக்கோம். என்னது மக்களே, நீங்க எப்போ வந்திய? போங்கப்பா, நாங்க உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு எவ்வளவு சந்தோஷமா வந்தோம். நீங்க எங்க மூடே ஸ்பாயில் பண்ணிட்டீங்க. எவ்வளவு நேரம் கத்திட்டு இருக்கோம், நீங்க அப்படியே தூங்குதிய. சரி மக்களே, டயர்ட்ல தூங்கிட்டேன், அப்பாக்கு கேட்கல. அம்மா என்ன பண்ணுதா? அம்மா இங்க கீழே ஹால்ல நின்னாப்பா. யாரை என்னது சொல்லி திட்டலான்னு யோசிச்சுட்டு இருப்பாளா இருக்கும். அவளுக்கு வேற வேலை இல்லை. சரி வாங்க, நம்மளும் ஹாலுக்கு போவோம். சரி வாங்க போவோம். ஜெஸ்ஸி என்ன பண்ணிட்டு இருக்க? சுவாறு குழம்பு ஆக்கிட்டு இருக்கோய். பார்த்தா எப்படி இருக்கு? வீடெல்லாம் எப்படி வச்சிருக்கேன்னு பார்த்துட்டு இருக்கேன். அதெல்லாம் நீ நாளைக்கு வருவேன்னு சொன்ன உடனே நான் வீட்டெல்லாம் நீட்டாக்கிட்டு தான் அந்த டயர்ட்லவே படுத்து தூங்கிட்டு இருந்தேன். அதானே பார்த்தேன், என்ன வீடு கொஞ்சம் சுத்தமாக இருக்குதே. நீ என்னாச்சு? நாளைக்கு வருவேன், இன்னைக்கே வந்துட்டிய? நானும் உங்ககிட்ட நாளைக்கு வருவேன்னு சொன்னேன். உங்கள் பிள்ளைகள் தானே சொல்லிச்சு. உங்கள் பிள்ளைகள் சர்ப்ரைஸ்ன்னு சொல்லி நாளைக்கு வருவேன்ட்டு நாங்கள் இப்போ அங்கேருந்து நடந்து வந்திருக்கோம். அதனால் எனக்கு ஒரு ஃபோன் அடிச்சிருக்க வேண்டியதானே? பிள்ளைகள் சொல்லிச்சிங்க. பிள்ளைகள் மேலே ஏன் பழிய தூக்கி போடுத? உனக்கு எங்கே போச்சு அறிவு? ஆமாம், உங்கள் பிள்ளைகள் நீங்கள் தான் மெச்சுக்கிடணும். இது கீர்த்திங்க பாரு, நம்ம அம்மா நம்ம அப்பாட்ட நம்மளை பத்தி எப்படி போட்டு கொடுத்துட்டு இருக்காவ. நீ நம்ம அம்மையால தானே வரதுக்கு லேட் ஆச்சு. 1/2 மணி நேரமா அந்த மரத்தடியில இருக்க அந்த ஊர் மக்கள்கிட்டே பேசிக்கிட்டே இருக்காவ. நம்ம அம்மையால லேட் ஆச்சு. நம்ம அம்மையை பாரு, நம்மள எப்படி போட்டு கொடுக்காவ நீ. ஆமாட்டி கார்த்தி, நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் நம்ம அம்மைய. அது மட்டும் பாரு, நம்ம அப்பாவை நம்மகிட்ட எப்படி இருக்கே என்னதுன்னு கேட்கவே இல்லை. நம்ம அம்மாட்ட வந்து எப்படி பேசிட்டு இருக்காவ பாரு. எப்படி இருக்கியே, ஏன் லேட் ஆச்சுன்னா. ஆமாட்டி கார்த்தி, நம்ம வீட்ல நம்ம மேல யாருக்குமே பாசம் இல்லை. நானும் உங்களுக்கு ஃபோன் அடிக்க மாட்டேன்னே. உங்கள் பிள்ளைகள் தான் ஃபோன் அடிக்கக்கூடாது சர்ப்ரைஸ்ன்னு வாங்கி வச்சுக்கிட்டாள்வ. அதுக்கப்புறம் நடக்கிறதுக்கு மாச்சை பிடிச்சிட்டு அப்பா வரலையான்னு கேட்காள்வ. அதுக்கப்புறம் நான் இப்போ நடத்தி கூட்டு வந்திருக்கேன் உங்கள் பிள்ளையில. சரி கத்தாத தாயே. ஆமாம், நான் பேசினாலே உங்களுக்கு கத்துற மாதிரி தானே இருக்கும். ஏட்டி, உங்களை நான் கை கால் மூஞ்ச கழுவிட்டு தானே உள்ள வரணுன்னே. அதுக்குள்ளே பறந்துக்கிட்டு ஓடுவியே. போய் கை கால் மூஞ்ச கழுவிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றுங்க. சரிம்மா, நாங்க கை கால் மூஞ்ச போய் கழுவிட்டு வரோம். ஏடி கார்த்தி வந்துரு. நம்ம அம்மா கோவத்துல இருக்காவ. நம்ம இப்ப ஏதாவது சொன்னோம் அவ்வளவுதான், நம்மள அடிக்கவே செஞ்சிருவாவ. வா, நம்ம அம்மா சொல்றதெல்லாம் செஞ்சுக்கிட்டு அமைதியா போய் இருப்போம். ஆமாட்டி கீர்த்தி, அதனாலதான் நான் அம்மா கை கால் மூஞ்ச கழுவுன்னு சொன்ன உடனே நானும் சரின்ட்டேன். சரி வா, நம்ம போய் மூஞ்சி கை கால் கழுவிட்டு ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வருவோம். சரிட்டி வா போவோம். சரி, பிள்ளைகள் தான் பேட்ட கொஞ்சம் மூஞ்சி சிரிச்ச மாதிரி தான் வைக்க வேண்டியதானே? ஏன் கோவமாவே இருக்க? போதுமா, நவருங்க போய் வேலையை போய் பார்க்கட்டும். சரி. ஏ ஜெஸ்ஸி அது யாருமா? வந்தது வராதுமா நம்ம பேரை சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்குது. யாருன்னு தெரியலையே. இருங்க வாரேன். ஜெஸ்ஸி, இவ நம்ம போன பிறகு வந்திருக்கா. சரி, இவளை பார்த்துட்டு எப்படி இருக்கேன்னு கேட்டுட்டே போயிருவோம். இருங்க வாரேன். யாருன்னு வேற தெரியலையே. சரி போய் பார்ப்போம். இந்த
இந்த வந்துட்டா. லட்சுமி அக்கா நீங்களா? நீங்கனா வீட்டுக்குள்ள வந்திருக்கேண்டி தானே? அதெல்லாம் இருக்கட்டும் இருக்கட்டும் ஜெசி, நீ இப்பதான் வந்திருக்கேன்னு சொன்னாவே, அதனாலதான் சரி உன்னை பார்த்துட்டு போவோமேன்னு வந்தேன். நல்லா இருக்கியா? நானும் நல்லா இருக்கேங்க. நீங்க செந்திலன பிள்ளைலாம் எப்படி இருக்கிய? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம்மா. நானும் வாங்கிட்டு வந்திருக்க பொருளெல்லாம் கொண்டுட்டு உங்க வீட்டுக்கு வந்து தரமிச்சு உங்களை பார்க்கணும்னு நினைச்சேங்க. நீங்களே அதுக்குள்ள வந்துட்டிய, சந்தோஷம். சரி அதெல்லாம் இருக்கட்டும், நமக்குள்ள என்னது இருக்கு. சரிக்க. நீங்க இப்ப எங்க போறிய? நான் இந்த பிள்ளைகளுக்கு குடியரசு தினத்துக்கு பொருள் வேணும்னு கேட்டுட்டு கிடந்தையா மூவா, அதனால இவ்வளோ கூட கார்ல போய் பொருள் வாங்க போலான்னு நினைச்சேன். அந்த மினி வந்து காரை ஓட்டுவா, அதனால அவ கூட போவான்னு நினைச்சு அவளை கூப்பிடுறதுக்கு இந்த மக்கள் வந்தேம்மா. அதான் அப்படியே உன்னை பார்த்துட்டு போயிடலான்னு வந்தேன். சரிக்க சரிக்க. நேரம் ஆயிட்டே, இனிமையா போய் பொருள் வாங்க போறிய? ஆமாம்மா, நான் இனிமேதான் போய் பொருள் வாங்கணும். நான் எப்பவுமே இந்த மாதிரி தான் போவோம். சரிக்க. அப்போ நீங்க போய் பொருள் வாங்கன்னா போய் வாங்கிட்டு வாங்கக்கா. அப்போ நம்ம பிறவு பார்ப்போம். சரிம்மா, அப்ப நம்ம பிறகு பார்ப்போம். வீடு தேடி வந்திருக்கோமா, ஒரு காப்பி குடிங்கன்னு உள்ள வாங்கன்னு கூப்பிட்டாலா, வெளியே வச்சு பேசிட்டு எப்படி அனுப்புதா? சீ, இதான் வெளிநாட்டு பணம் போல. கையில கழுத்துலலாம் எப்படி போட்டிருக்கா, அள்ளி போட்டுட்டு வந்திருக்கா. திமுறி இருக்கதானே செய்யணுமே. சரி, நம்ம இவ்வளோ போய் பார்ப்போம். இனி இவ்வளோ எங்கேயும் பறந்துறதுக்குள்ள இங்க இன்னும் இவ்வளோ ஆளகாங்கள. இங்க தானே வரணும். நாள்வே கோமதி அக்கா கூட ஒன்னும் வரல. லட்சுமி, என்ன சீக்கிரம் வந்துட்ட போல? ஆமாக்கா, நீங்க எங்க போனீங்க? இவ்ளோ நேரம் ஆயிட்டு. இன்னைக்கு போறமா இல்லையா? இனி இவ்வளோ ஆளகாங்கள. போற லட்சுமி, இனிமேதான் இவ்வளோ வருவாள்வே. அந்த சதா இருக்கால, அவ மாமியார் அவளை போக கூடாதுன்னு சொல்லிட்டு போல. வீட்டுல நாத்தனார்லாம் வந்து கிடக்காள்வ போல, அதனால போவாண்டான் இருக்கு. அதனால அவளை பார்த்துட்டு இருந்தாள்வே. இனிமே அவ வரமாண்டா, இவ்வளோ 2 பேரும் வருவாள்வலா இருக்கும். அப்படியாக்க, அந்த வாராள்வே. மினியோ, இங்க பாரேன். இப்ப நம்ம கதவு தான் ஓடி இருக்கோம். இப்ப நம்ம அங்க போனோன்னு நம்மகிட்ட வேற ஏதாவது கேட்கற மாதிரி எப்போ போறியே என்னன்னு கேப்பாவ பாரேன். சரி மினிக்கி, நீங்க வாயை மூடிட்டு வாங்க, நேரம் ஆயிட்டு சும்மாவே. நானும் சொல்லுதுக்கு ஆள் இல்லைன்னு இந்த கிறுக்கி கிட்டே போய் சொன்னேன் பாருங்க. நேரத்துக்கு நேரம் மாத்தி மாத்தி பேசுவான் அந்த கிறுக்கி. அங்க என்ன புலம்பிட்டு இருக்கிய? வரலையா? ஒன்னும் இல்ல, வாரேன். சீக்கிரம் வாங்க, இல்லைன்னா விட்டுட்டு போயிருவேன். கிறுக்கி விட்டுட்டு போனாலும் விட்டுட்டு போயிருவான். நம்ம போவோம் அவ கூடயே. எக்க என்ன போவாண்டாமா? நேரம் ஆயிட்டு இருக்கு, இங்கே கதை பேசிக்கிட்டே இருக்கிய. போவோம் மினி, வா போவோம். போவோம்னா எதுல போவேன்? கார் எடுத்துட்டு வரலையா நீ இன்னும்? கார்லாம் எடுத்துட்டு வந்து அந்த ரோட்ல தான் நிக்குது வயலட்டு. சீக்கிரம் வாங்க, உங்களை தான் ஆளை காணுமே நானும் இந்த அக்காவும் வந்தோம். சரி வா போவோம். இங்கே இவ்வளோ நேரம் ஆக்கியாச்சு. இனிமே கடையில் போய் எவ்வளோ நேரம் ஆக போதோ. அங்கே எவ்வளோ கூட்டம் இருக்குன்னே தெரியல. சீக்கிரம் வாங்கன்னு தானக்கா உங்களை சொன்னேன். நீ வந்ததை நாங்க கவனிக்கல மினி. நாங்க நீ சதா வீட்டுல பிரச்சனைனாவில்ல, அதான் அங்க போய் இருக்கேன்ல நான் நினைச்சுக்கிட்டு நான் லேட்டா வந்தேன். ஆமாக்கா, அங்கே தான் இருந்தேன். அதுக்கப்புறம் நீங்கள் கூப்பிட்டியல்ல இத்தனை மணிக்கு வரணும்னே, அதனால நான் சீக்கிரமாக வந்துட்டேன். இங்கே வந்து பார்த்தா நீங்கள் ஆளையே காங்கலை. ஆமாங்க, என்ன பிரச்சனை? அது ஒன்றும் இல்லைக்கா, இங்கே துணி எடுக்க போகிறேன்னதுக்கு அவைய வீட்டுக்காரர் விட்டுட்டாவ. அவைய மாமியார் வந்து நாத்தனார் வந்து கிடக்கா, நீ எப்படி போவா அவளை விட்டுட்டு நீ போகக்கூடாதுன்ட்டாவ. அதுக்கு அவள் சண்டை போட்டா. சரி, கொஞ்ச நாள் தான் இவன் மாமியார் நாத்தனார் இருக்க போறாவன்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு வரல அப்படின்ட்டா. அப்படியா? சரி சரி. எந்த கடையிலக்கா வண்டி விடணும்னு சொல்லுங்க. நம்ம எப்பவுமே எடுக்கிற அந்த மகாராஜா கடைக்கே போமினி. சரிக்கா. எக்கோ, இனிமே துணியை எடுத்துட்டு வர எவ்வளவு நேரம் ஆகும்னு வேற தெரியல. சீக்கிரம் சட்டு புட்டுன்னு எடுத்துட்டு வந்துடணும். இவ்வளோ வேற ஒத்தையில கிடக்கால்வே, இருந்துக்கிட மாட்டாள்வே. சீக்கிரம் மட்டும் வந்துடணும்க்கோ. அதெல்லாம் சீக்கிரம் வந்துடலாம் லட்சுமி, பயப்படாத. இதுக்கு எதுக்குக்கே நீங்க புலம்பிட்டு இருக்கிய? போவோம், சும்மா ஒரு துணியை எடுத்து போட்டு சீக்கிரம் வருவோம். நல்ல துணியா இருந்தா பார்த்து எடுத்துட்டு தூட்டை கட்டிட்டு சீக்கிரம் வந்துகிட்டே இருப்போம். இதுக்கு ஏன் கவலைப்பட்டு இருக்கிய? அவ்வளோ ஒத்தையில இருந்துக்கிட மாட்டாள்வே. அதுக்கடுத்து அந்த மனுஷன் வந்து ஏதாவது சொல்லிட்டு கிடப்பாரு, அதனாலதான். சரி லட்சுமி, பயப்படாத. அதெல்லாம் நம்ம போயிட்டு சீக்கிரம் வந்துடலாம். சரிக்கோ. ஹாய் காய்ஸ்,
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா F15 கார்ட்டூனை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இராம் டி, நீ பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருக்க. அப்ப நான் இதுக்கு வந்திருக்கேன். நான் சொல்லாண்டமா? சரி சொல்லு. நீ எதுல விட்ட? மறக்காம F15 கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை गाइस, அடுத்த வீடியோல பார்க்கலாம்.